அதாவது நம்ம இஸ்லாமிய வரலாற்றுப்படி குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தின் அடிப்படையில் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு தள்ளாத வயசுல தான் அல்லாஹ் 2 பிள்ளையுமே கொடுத்தான். இஸ்மாயிலை இசாக்கையும் எனக்கு முதிர் வயதுல தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அவரே துவா செஞ்சாரு என்று குர்ஆன்ல இருக்கிறது. அதே மாதிரி ஜக்கரியா நபிக்கு எப்ப கொடுத்தான்னு சொன்னா முடியெல்லாம் வெள்ளை வெள்ளேர்னு நரைச்சு போய் உடம்பெல்லாம் தளர்ந்து போன பிறகுதான் கொடுத்தான் என்பது அந்த அவர் செஞ்ச துவாவுலே என் எலும்பெல்லாம் தளர்ந்து விட்டது, என்னுடைய தரையெல்லாம் மின்னுகிறது, அல்லாஹ் எனக்கு குழந்தை இல்லாம இருக்குது, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுன்னு கேட்டார். இப்ப தள்ளாத வயசுல தான் அவருக்கு எல்லா குழந்தை கொடுத்தான். அதுல அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, பிள்ளையை பெற்று வளர்த்து கொஞ்சம் ஆளாக்குறதுக்கெல்லாம் அதுக்குன்னு ஒரு வயசு இருந்தா தானே சரியா வரேன், வயசான காலத்துல பிள்ளையை பெற்று அது என்ன ஏதாவது பயன் தருமா அப்படின்னு கேட்கிறார். பிள்ளை பெறுதல் என்பது பல பயன்களை கொண்டது. நீங்க எதை பயன் நினைக்கிறீங்க என்று கேட்டா, அந்த பிள்ளை வளர்ந்து உங்களை கவனிப்பான்ல அதைத்தான் பயன் நினைக்கிறீங்க. உங்களுடைய குழந்தைகள் தள்ளாத வயசுல பிறக்கட்டும் இளம் வயசுல பிறக்கட்டும், குழந்தையுடைய அந்த சேட்டைகள் அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஒரு இன்பம் கிடைக்கும்ல, அந்த இன்பம் எத்தனை வயசுல இருந்தாலும் கிடைக்கத்தானே செய்யும். குழந்தை பெற்றதனுடைய ஒரு இன்பம் ஒண்ணு இருக்கா இல்லையா, குழந்தையில பல இன்பம் இருக்கா இல்லையா. அப்ப குழல் இனிது யாழ் இனிது என்பார்கள், தன் மழலை மொழி கேளாதார்னு சொல்லுவாங்க. தன்னுடைய பிள்ளையுடைய மழலை மொழி கேட்காதவன் தான் அந்த இசை நல்லா இருக்கு இந்த இசை நல்லா இருக்குமா, இதுக்கு நிகரான ஒரு இசை இருக்குதான்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க பிள்ளைகளுடைய அந்த பேச்சுக்களே ஒருத்தனை ஈர்க்கும், அதனுடைய செயல்களே ஈர்க்கும், அதனுடைய நடவடிக்கைகள் இருக்கும், அதனுடைய ஓட்ட ரசிக்கிற மாதிரி இருக்கு. அந்த குழந்தைங்கிறது ஒரு 50 வயசுல பெற்றாலும் சரி, 60 வயசுல பெற்றாலும் சரி, 25 வயசுல புள்ள பெற்றாலும் சரி, எல்லாருக்கும் இந்த இன்பம் கிடைக்கத்தானே செய்யுது. அதனால அந்த பலனை அவங்க அடைஞ்சிருவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, குழந்தையை விரும்புவதற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டா, நமக்கு ஒரு வாரிசு வேணுமே என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அது அப்படியே சொல்வாரு ஜக்கரியா நபி சொல்லுவார், எனக்கும் யாக்கூபுடைய குடும்பத்தாருக்கும் வாரிசாக ஒரு பிள்ளையை கொடுப்பாரு. அப்ப 75 வயசுல பிள்ளையை பார்த்தாலும் வாரிசாக மாட்டாது. அது யஹ்யா யார் பிள்ளை, ஜக்கரியா பிள்ளை, பேர் சொல்லுதா இல்லையா. அப்ப அந்த வாரிசு வரணும்னு சொல்வதற்கு எத்தனை வயசுல பிள்ளை இருந்தாலும் அந்த வாரிசுங்கிற அந்த உரிமை அவர் கிடைச்சு போயிடும். ஒரு மனிதன் பிள்ளையே இல்லாம செத்துனான்னு வைங்க, அதுக்கு பிறகு அவனை சொல்ல யார் இருக்கிறா, அவனை பத்தி பேச யார் இருக்கிறா, அதோட துன்யாவுடைய தொடர்பு அறுந்து விட்டது, அந்த சங்கிலி அறுந்து விட்டது சுத்தமா. ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னா என்னவாகும், பிள்ளைக்கு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு பிள்ளைன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 10 தலைமுறைக்கு அது அவன் பேசப்படுவான்ல, 5 தலைமுறைக்கு பேசப்படுவான்ல. அப்ப அந்த மாதிரியான ஒரு இன்பங்களை அனுபவிக்க வயசான காலத்துல குழந்தை பெற்றால் அனுபவிக்க முடியுமா இல்லையா. என்ன முடியாது என்று சொன்னால், அது ரொம்ப தள்ளாத வயசுல இருக்கும் அந்த குழந்தையை வளர்த்து வளர்க்கி சம்பாதிச்சு அந்த மாதிரி சம்பாத்தியம் எல்லாம் குறைஞ்சு போயிரும்னா வளர்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவ்வளவுதான், அவ்வளவுதானே தவிர அந்த இன்பத்துல கொஞ்சம் குறைவு ஏற்படும். இளமையிலே புள்ள பெறுவதும் போது கிடைக்கக்கூடிய அந்த இன்பங்களை விட கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். என்னட்டே இவருக்கு தளர்ந்துருவாரு. ரெண்டாவது இவருடைய முதுமை காலத்துல அதுல கவனிக்க முடியாது. அந்த மாதிரி சில மைனஸ்கள் இருக்கலாம். அதே நேரத்துல இன்பமே இல்லைன்னு சொல்ல முடியுமா. 25 வயசுல குழந்தை பிறந்தால் 100 சந்தோஷம் இருக்கு என்று சொன்னீங்கன்னு சொன்னா, ஒரு 70 வயசுல குழந்தை பிறந்தால் ஒரு 70 சந்தோஷம் இருக்கு. கண்டிப்பா 30 சந்தோஷம் குறையும். ஒன்னும் இல்லைன்னு ஆயிட முடியுமா. அதனால அதுக்குரியதை அனுபவிச்சுதான் இருப்பாங்க பிள்ளை. சரி, அப்படி இல்லாட்டி கேட்டாங்க சொல்றீங்க, பிள்ளைய தானே கேட்டாங்களே, எப்ப கேட்டாங்க, கலந்து போன பிறகு தானே கேட்டாரு, அதுல ஒன்னும் ஃபாய்தா இல்லைன்னா கேட்டிருப்பாரா. அவருக்கு மனசுல சந்தோஷம் கிடைக்குது, அவர் தான் தீர்மானிக்கணும். அதனால அந்த வாதம் சரியில்லை.